ஹாய் எவ்ரிஒன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா இவங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு வீடியோ ஒன்று பிக் பாஸ் ஜூலி போட்டிருக்காங்க. அது சமூக வலைதளங்கள்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். தன்னோட வீடியோல ஸ்டார்ட் பண்றப்பவே இந்த கேஸ் சிலிண்டரை பத்தி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு குறித்த ஒரு கேள்வியோட தொடங்கி இருக்கிற ஜூலி, மத்திய பாஜக அரசு மக்களோட வயிற்றுல அடிக்கும் போது அதை பத்தி அண்ணன் அதாவது விஜய் வாய் திறக்க மாட்டார்னு கடுமையா விமர்சனம் வச்சிருக்காங்க. விஜய் எதுக்குமே பேச மாட்டாரு, மீறி பேசினா சிபிஐ மூலம் அவருக்கு நெருக்கடி வரும் என்றதுனால மௌனம் காப்பாரு அப்படின்னுட்டுன்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னுட்டு தாவேக தரப்புல கூறப்படுவதை வந்துட்டு ஒரு ஜோக் அப்படின்னுட்டுன்னு வர்ணிச்சிருக்கிற ஜூலி, தமிழக மக்கள் பாஜகவை எதிர்ப்பதால் அந்த வாக்குகளை பெறுவதற்காகவே இத்தகைய நாடகங்கள் ஆடப்படுவதா சொல்லியிருக்காங்க. எங்கள் கொள்கை எதிரியுடன் சேர மாட்டோம்னு சொல்றது மக்களை ஏமாத்தும் செயல்னும், வரும் தேர்தல்ல உதயசூரியன் சின்னத்திற்கே வாக்களிக்க வேணும்னும் அவங்க வெளிப்படையா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. பாஜகவும் தாவேகாவும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க. விஜய் அந்த கட்சியோட பி டீம் எல்லாம் இல்ல, நேரடியாவே ஏ டீமே அவர்தான்னுட்டோம் அதிரடியா பேசியிருக்காங்க. தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர் மேல எழுந்திருக்கிற அந்த புகார் அந்த ஏர்போர்ட்ல நடந்ததை வச்சு ஜூலி தன்னோட வீடியோல கேள்வி கேட்டிருக்காங்க. தனி விமானத்துல மது பாட்டில்களை எடுத்து சென்றதாக கூறப்படும் விவகாரத்தை அந்த குறிப்பிட்டு, இதெல்லாம் கட்சிக்கு அசிங்கம் இல்லையா அப்படி நேரடியா கேட்டிருக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்யும்னுட்டு சொல்லியிருக்கிற ஜூலி இறுதியாக தீ பரவட்டும் அப்படின்ற வாசகத்தோட தன்னோட உரையை முடிச்சிருக்காங்க. பாஜக மற்றும் தாவேகா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்பதை மக்கள் மறக்க வேணாம்னு ரொம்ப பகிரங்கமா வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்றது தான் அந்த வீடியோல இருக்கு.